கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். வங்க தேசத்தில் இடஒதுக்கீடு விவகாரத்தில் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக மாணவர்கள் தொடர் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டங்கள் மிக பெரும் வன்முறையாக வெடித்தன. வங்க தேசம் முழுவதும் வெடித்த மாணவர்கள் போராட்டங்களில் 300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு தப்பித்து ஓடி வந்தார். வங்க தேசத்திற்கு மெய்ப்பனாய் இருந்த ஷேக் ஹசீனா தன் தேசத்தில் இருந்த மாணவர்களின் நலனை நினைக்காததால் அவரது அரசு கலைக்கப்பட்டது. மேய்ப்பன் என்ற வார்த்தை பெரும்பாலும் ஒரு ராஜா அல்லது இளவரசரை குறிக்கிறது. யோசுவா ஒரு மேய்ப்பன். அதேபோல் தாவீது ராஜா மேய்ப்பன் என்று அழைக்கப்படும் ஒரு சிவில் தலைவர். இதேபோல கர்த்தரின் மக்களிடையே ஆன்மீக தலைவர்களாக இருப்பவர்களும் மேய்ப்பர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். புதிய ஏற்பாடு இந்த யோசனையை பின்னர் தெளிவாக்குகிறது. பேதுரு எழுதியபோது உங்கள் நடுவில் இருக்கும் கர்த்தரின் மந்தையை மேய்ப்பவர்கள் நிர்பந்தத்தால் அல்ல, விருப்பத்துடன், நேர்மையற்ற ஆதாயத்திற்காக அல்ல, ஆர்வத்துடன் மந்தையை மேய்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். மக்களிடையே இயேசு எப்போதும் இறுதி மேய்ப்பராக இருக்கிறார் என்பதை மனதில் வைத்து பேதுரு இதை எழுதினார். இவற்றை நாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், நீங்கள் கொழுப்பை சாப்பிட்டு கம்பளியை உடுத்திக் கொள்கிறீர்கள். இஸ்ரவேலின் துரோகத் தலைவர்கள் தங்கள் மந்தைகளை கனிவாய் கவனிக்காமல் சுரண்டினார்கள். மந்தைக்கு அவர்கள் சரியாய் என்ன செய்யவில்லை? உணவு அளிக்கவில்லை. மேய்ப்பன் மந்தையின் மூலம் தனது வாழ்க்கையை நடத்துவது தவறல்ல, ஆனால் மந்தையின் மீதான அன்பையும் ஆடுகளின் தேவைகளையும் புறக்கணிக்கும் வகையில் அதை செய்வது தவறு. தன் ஆடுகளுக்கு ஏற்படும் நோய்களையும் குணப்படுத்தும் முறையையும் சரியாக புரிந்து கொள்ளாத மேய்ப்பனின் பதவிக்கு யாரும் தகுதியானவர் அல்ல. மேலும் பாவமென்னும் நோயை அதன் அனைத்து வகைகளிலும் நன்கு அறிந்திராத இந்த நோய்க்கான பரிகாரம், அதை சரியாக செலுத்தும் முறை ஆகியவற்றை பற்றி நன்கு அறிந்திராத ஆயர் பதவிக்கு அல்லது ஆன்மாக்களை மேய்ப்பவனாக எந்த மனிதனும் தகுதி பெற முடியாது. இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக அறியாதவர் அவரை ஒருபோதும் மற்றவர்களுக்கு பரிந்துரைக்க முடியாது. இரட்சிக்கப்படாதவன் இரட்சிக்க மாட்டான். கடவுள் துரோக மேய்ப்பர்களை கண்டார். அவர்களுடைய பாவங்களை பற்றி அமைதியாக இருக்க மாட்டேன் என்றார். இந்த மேய்ப்பர்கள் தங்களை திருத்திக் கொள்ள முடியவில்லை என்றால் கர்த்தரே அவர்களை திருத்துவேன் என்றார். நானே என் ஆடுகளை தேடுவேன். கெட்ட மேய்ப்பர்களால் புறக்கணிக்கப்பட்ட காணாமல் போன ஆடுகளையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? தேடுவார். கர்த்தர் தம்முடைய ஆடுகளின் மீதுள்ள அன்பினால் உண்மையற்ற மேய்ப்பர்கள் செய்யாத வேலையை செய்வதாக வாக்கு கொடுத்தார். தேவ பக்தியற்ற மேய்ப்பர்களுடன் கர்த்தர் இடைபடுவார் என்று எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தரே உங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கின்றார். புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற உங்களை, வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கின்ற உங்களை, தொலைந்து போயிருக்கின்ற உங்களை அவர் தேடி வந்து தம்முடைய மந்தையில் என்ன செய்வாராம்? சேர்த்து கொள்வார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நீங்கள் தான் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீர். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.